நண்பா, வெல்கம் டு சேனல். எங்க நம்ம சேனல்ல Realme 13 சீரிஸ் இன்னைக்கு Flipkart லாப்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு மொபைல் அண்ட் ஒன் பட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. Realme 13 Plus and Realme 13 and Realme Buds T01 அப்படின்னு சொல்லிட்டு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் கேஜெட் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல Realme 13 Plus மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த லான்ச்சிங் ஈவென்ட்ல ஸ்டார்டிங்ல இன்னைக்கு பட்டைய கிளப்பிருக்காங்க. ஏன்னா ஒரு 320 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூடிய விரைவில் நாங்க எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ Realmeயோட வளர்ச்சி எல்லாம் பயங்கரமா இருக்கு. Realmeயோட சேல்ஸ் ஸ்டார்டிங் சேல்ஸ் பயங்கரமா அப்படியே கெத்தா போய்கிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னதே இருந்தாலும் இந்த Realme 13 Plus இந்த மொபைல் ஒரு 3 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு ஒரு 23,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. 23,000 ரூபாய்க்கு இந்த வட்டம் இந்த போன்ல 80 வாட் சார்ஜர் இருக்கு, வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் ஜிடி மோட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த போன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல Realme 13 Plus இந்த கேமிங் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மொபைல்ல நிறைய இடத்துல ஹைலைட்டா பேசுனது காரணம்னே சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த போன்ல உங்களுக்கு 90 FPS உங்களால கேம் பிளே பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு சாம்சங் S24 காட்டிலும் இதோட வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் 650mm ஸ்கொயர்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த Realme 13 Plusல பேசியிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி போனோட அவுட்புட்டும் தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். சோ இந்த போனை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதாங்க Realme 13 Plus பாக்ஸ் ஒரு yellow கலர் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி Realme 13 Plus மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு yellow கலர் பாக்ஸ். அதுக்குள்ள எப்பயும் போல யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் அண்ட் சிம் எஜெக்டர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த Realme 13 Plus இந்த மொபைல் பொறுத்தவரை ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த 3 கலர்ஸ்மே கேச்சிங் ஆஃப் கலர்ஸா இருக்கு அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 8 120GB வேரியன்ட் ஒரு 23,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் 8 256GB வேரியன்ட் ஒரு 25,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 12 256GB வேரியன்ட் ஒரு 27,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைடுல உங்களுக்கு ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷ்ல ஒரு ரிங் ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரிங் சுத்தி ஒரு பார்டர்ல நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ பேக் சைடுல உங்களுக்கு பிளாஸ்டிக்கான பில்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது ஏற்கனவே நாசோல P1 இது மாதிரி சீரிஸ்ல எடுத்துட்டு வந்த பேட்டர்னை தான் இந்த 13 Plus எடுத்து வந்திருக்காங்க. டூயல் டோன் ஃபினிஷ் கான்செப்ட்ல இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு கட் அவுட் மாதிரி ஒரு ஓவல் ஷேப் கட் அவுட் ஒரு மாதிரி எடுத்துட்டு வந்தது இன்னொரு அழகா இருக்குன்னே சொல்லலாம். இது பேக் சைட் பேட்டர்னை பொறுத்தளவு. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் இந்த டிசைன் பொறுத்தளவு வெயிட் கம்மியா இருக்கு, திக்னஸும் கம்மியா இருக்கு. ஒரு அருமையான ஒரு டிசைன் ஃபேக்டரோட ஒரு அருமையான கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த Realme 13 Plus டிசைன் ஃபேக்டரை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் HDR10 Plus 2000 nits பிரைட்டரான ஒரு HD இமேஜ் சப்போர்ட் உள்ள Quad HD Plus டிஸ்பிளே ஒரு பிளாட்டான டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. இந்த பார்டர் எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப தின்னா இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு 120Hz இருக்கு. அது போக இங்க எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ கண்டென்ட் பாக்குறதுக்கும் தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இங்க வெட் டச் சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் தட் இங்க டச் சாம்பிளிங் ரேட்டுமே அதிகமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த செக்மெண்ட்ல வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த Realme 13 Plus மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 185 கிராம், திக்னஸ் 7.6mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14. அதுக்கு மேல Realme UI 5.0 சப்போர்ட், மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், UFS 3.1 சப்போர்ட் அண்ட் LPDDR4X RAM, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, IP65 ரேட்டிங் அண்ட் Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், 360 டிகிரி ஆண்டனா சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் கிட்டத்தட்ட 6050mm ஸ்கொயர்ல எடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு GT மோடும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தெஃப்ட் அலர்ட், சோ நம்ம கால் பேசும்போது கிளாரிட்டிக்காக இங்க AI கிளியர் வாய்ஸ் சப்போர்ட்டும் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டுமே இருக்கு. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Realme 13 Plusல பட்டை கிளப்பிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இங்க பேட்டரின்னு பார்க்கும் 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 50% வித்தின் 19 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிருது. சூப்பரான சார்ஜிங் ஸ்பீடோட இந்த போன் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அது போக இந்த மொபைல்ல உங்களுக்கு மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயுமே உங்களுக்கு ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு பக்காவான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த Realme 13 Plus பேட்டரி செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இந்த கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சார் 50MP வித்
OIS சப்போர்ட், சோனி சென்சார் LYT 600 பிளஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து எந்த ரெண்டு சென்சார் மென்ஷன் பண்ணவே இல்லை, ஆனா அல்ட்ரா வைட் சென்சார் கிடையாது. அண்ட் தட் இங்க ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா வித் 5P லென்ஸ் வித் 2.4 அப்பச்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க ஹையஸ்ட் 4K 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் அண்ட் 1080 60 அண்ட் 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. EAS சப்போர்ட் ஃபார் 1080 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ். அது போக டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், டூயல் வீடியோஸ், ப்ரோ வீடியோஸ், இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இன்டோர் ஆகட்டும், அவுட்டோர் ஆகட்டும், அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்லுமே சூப்பராகவே பிஹேவ் ஆகுங்க. சோனி சென்சாரோட வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அதே மாதிரி மீதி இருக்க ரெண்டு சென்சார் என்னன்னு அவங்க மென்ஷன் பண்ணாது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அப்பாயின்மெண்டாவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து ஃபைனலா பார்க்க போறது ப்ராசர். சோ இந்த போன்ல முக்கியமான ஒரு செக்மெண்ட் இங்க MediaTek Dimensity 7300 எனர்ஜியோட இந்த சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் இந்த சிப்செட்டை பொறுத்தவரை 2.8 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசர் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் நீங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக GT மோட், அதாவது பிளாக்ஷிப் போன்ல உள்ள GT எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல உங்களால அனுபவிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. அது போக கேமிங்க்கு 90 FPS வரைக்கும் உங்களால பிளே பேக் பண்ண முடியும், அதாவது ரெஃப்ரெஷ் ரேட் வச்சு உங்களால பிளே பண்ணிக்க முடியும். தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதோட இந்த போன் ஹீட் ஆயிரம் கூட இங்க S24 போனை காட்டிலும் இன்னைக்கு 650 mm ஸ்கொயர்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் சாம் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அதனால கேமிங்லாம் தாறுமாறா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரியல்மி கிளைம் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்த ப்ராசஸர் ஸ்பெஷலி ஃபார் கேமிங்க்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்க நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம். இந்த GT மோட்லாம் யூஸ் பண்ணி விளையாண்டீங்கன்னா ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்குன்னு சொல்லிட்டு ரியல்மி நிறைய இடத்துல இதை பத்தி தான் முக்கியமா பேசினாங்கன்னே சொல்லலாம். நிஜமாவே இந்த போன் அவங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயுமே பட்டை இழப்பி இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மீதிபடி இந்த போன் டே டு டே லைஃப்ல ஒரு மீடியா யூசேஜ் அண்ட் சோசியல் மீடியாஸ் அண்ட் லேப்டாப் ஜம்ப் பண்ண விஷயங்கள் எல்லா இடத்துலயுமே லேகிங் இல்லாத அளவுக்கு இந்த சிப்செட்டை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இந்த Realme 13 Plus மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme 13 Plus இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு 3 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெறும் ஒரு 23,000 ரூபாய்க்கு இன்னைக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் போன் ஒன்னு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த Realme 13 Plus கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 90 FPS வரைக்கும் உங்களால எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட இந்த வட்டம் Realme 13 Plus ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நிறைய விஷயங்களோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே பரத்தலா இருக்கு, வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எப்பயுமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த போன்ல இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது அந்த ரெண்டு கேமரா என்ன கேமரான்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லாத ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. மீதிபடி இந்த போன் ஒரு தரமான ஒரு போன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த Realme 13 Plus. ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme 13 Plus பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் பேசியிருக்கேன். இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. தேங்க்யூ.